வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2026 புதிய சிஎம்மா வந்து இன்னைக்கு திரு ஜோசப் விஜய் வந்து பதவியேற்று இன்னைக்கு தமிழக முதல்வரா இன்னைக்கு அரியணையில உட்கார்ந்திருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது அவருடைய மகன், மகள் மற்றும் சங்கீதா விஜய் வந்து பதவியேற்பு விழாவுல கண்டிப்பா கலந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றத்தை குடுத்தாலும், இன்னொரு விஷயமும் சமூக வலைதளங்களில் திருச்சி சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா விஜய் வந்து பதவியேற்பு விழாவுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்கள அப்படியே திருப்பி அமுச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தவறுதலாக புரிஞ்சிக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, அவங்களோட நிலைப்பாடு, அதாவது சங்கீதா விஜயோட நிலைப்பாடு இவங்க சிஎம் ஆனதுக்கு அப்புறமேலு என்ன அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கேஸ், டிவோர்ஸ் கேஸ் வந்து பிப்ரவரி 23 செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருந்தாங்கல்ல. அப்போ வந்து ஜட்ஜா இருந்தவங்கள இப்போ மாத்திருக்காங்க. அதாவது சிஎம்மா விஜய் பதவியேற்ற அப்புறமேல அதை மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சங்கீதா விஜய் மேல விஜய்க்கு இருக்கிற அந்த நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதலாவது விஷயமா, தலைவர் விஜயோட மனைவி வந்து பதவியேற்பு விழாவுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்க திருப்பி அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அது ஒரு தவறுதலான விஷயம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாரோட வைஃப் தான் அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்தது. அவங்க வந்து நெரிசல் காரணமாக வந்து வேறு பக்கமாக அவங்க உள்ளே வந்தாங்க. ஆனால் அது வந்து தவறுதலாக புரிங்கப்பட்டு அது சங்கீதா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அவருடைய மனைவி வந்து கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு சங்கீதா விஜய் சாயல்ல இருப்பாங்க. அதனால தான் இந்த ஒரு பெரிய குழப்பம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சங்கீதா விஜயோட நிலைப்பாடு அப்படிங்கிறது இப்போ விஜயோட விஷயத்துல கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டும், விஜய் அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது சங்கீதா விஜயோட விஷயத்துல கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி வந்து டிவோர்ஸை முறிவுக்கு கொண்டுட்டு வர விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வராதது, அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா வந்து வந்த உடனே அவருடைய அப்பா அம்மாவான ஷோபா மற்றும் சந்திரசேகரோட முக ரியாக்ஷன் அப்படிங்கிறது டக்குன்னு சேஞ்ச் ஆச்சு. அந்த விஷயங்களும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ரொம்பவும் பேசுபொருளாக போகுது. விஜயோட ரொம்ப முக்கியமான எல்லா விஷயங்கள்லையும் அவரை சுற்றி த்ரிஷாவோட விஷயம் அப்படிங்கிறது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மூத்த அரசியல் விமர்சகர்கள் இதை பற்றி சொல்கிறாங்க. மேபி வந்து புரட்சி தலைவி அம்மா கூட வந்து இப்போது சசிகலா இருந்த மாதிரி மேபி விஜய் கூட வந்து த்ரிஷா இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. இது எந்த மாதிரி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக விஜய் வந்து பதவி ஏற்கும் போது எப்படி ஷோபாவும் சந்திரசேகரனும் கண் கலங்கினாங்களோ அதை விட அதிகமாக வந்து த்ரிஷா வந்து விஜய் பதவியேற்கும் போது கலங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் மிகவும் பரவலாக பேசப்படுது. இதில் ஒரு முக்கியமான விஷயமா என்னுடைய நீண்டகால நண்பர், அவருடைய நீண்டகால ஆசை அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த கனவு அப்படிங்கிறது இன்னைக்கு ஊர்ஜிதமாகும் போது அதை பார்க்க நான் நேரில் இருக்கணும். அது மட்டும் கிடையாது, என்னுடைய நண்பரோட அந்த பெர்செப்ஷன் அப்படிங்கிறது மற்றவங்களை விட்டு மாறுபட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது யாருக்குமே சொன்னால் புரியாது. என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் அவர்கிட்ட இருக்கிறத நான் மற்றவங்களுக்கு விளக்கணும் அப்படிங்கிற அவசியம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உறுதியாக த்ரிஷா கிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்கிறாங்க.